பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வீடியோவில் சிக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிமுக எந்த அளவுக்கு RSS உடைய கண்ட்ரோலுக்கு போயிருச்சு, முழுக்க முழுக்க சங்கிகள் தான் அவங்களை இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பல வீடியோ ஆதாரங்கள் இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருக்குது. இதையும் தாண்டி இன்னைக்கு எடப்பாடியார் ஒரு ஊர்வலம் நடத்துறாரு. இந்த ஊர்வலத்துக்கான ஃபுல் ஸ்கெட்ச், அதுக்கான படப்பட்டுவாடா எல்லாமே சங்கிகளுடைய அந்த ஸ்டைல்லே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பல வீடியோ ஆதாரங்கள் இன்னைக்கு வெளியில வந்திருக்குது. அப்ப இப்படி பல வீடியோ ஆதாரங்கள் வெளியில வந்ததால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கணக்கு வழக்கு இல்லாம புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நம்ம இன்னும் நாளா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தோமே, முதலமைச்சர் கனவு கண்டமே, இதுக்காக ஊர்வலம் நடத்தணுமே, நம்ம முதலமைச்சர் ஆனதான பாஜக துணை முதலமைச்சர் ஆக முடியும், இப்படின்னு பல கணக்குகள் போட்டுட்டு இருந்த நேரத்துல மக்கள் கிட்ட இன்னைக்கு 5 பைசாக்கு அதுக்கான எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை, எந்த ஒரு வரவேற்புமே இல்லை. அதோட எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட வார்த்தை வரம்புகளே இல்லாம மாணவரே பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறான். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டார். வச்சா என்ன தப்பு? உனக்கே எரியுது. எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு காண்டாகி பேசுற அளவுக்கு அங்க என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, இவங்க ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாஜகவோட ஒரு கூட்டணி அமைச்சிட்டோம், எப்படியாவது திமுக தோற்கடிச்சிட்டு நம்ம ஆட்சியில் அமரணும், இதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கும் போது இதுக்கு ஒரே வழி, இந்த பாஜகவா நம்ம கூட வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான், அதனால மற்ற கூட்டணி கட்சிகளை நம்ம உள்ள சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அப்படி மற்றவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து திமுகவை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்களோட கூட்டணியில வந்து இணைய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்தாப்புல. பிரம்மாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர் இருக்குது, நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வர போகுது, எதிர்பாரு. சரி, இவ்வளவு பில்டப் கொடுத்து ஒரு பிரம்மாண்ட கட்சின்னு சொல்றாரு. யாரா இருக்கும் அந்த பிரம்மாண்ட கட்சி? நானும் ரொம்பவே என்னென்னோ யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை பாஜக இருக்குமா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக பிரம்மாண்ட கட்சிலாம் கிடையாது, அது ஒரு ஒத்த ஓட்டு கட்சி தான். ஆல்ரெடி பாஜக இவங்களோட கூட்டணியில் இருக்கிறதால இனி ஒரு பிரம்மாண்ட கட்சி வந்து இணையம் சொல்லி பாஜக சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பாமக தேமுதிக ஏதாவது சொல்றாரான்னு பார்த்தா அவங்களும் ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த கூட்டணிக்குள்ளதான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க அப்பேற்பட்ட பிரம்மாண்ட கட்சிகளும் கிடையாது. இல்ல ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, இது மாதிரியான கட்சிகளை குறிப்பிடுறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு அதிமுக ஒரு பொருட்டாவே இன்னைக்கு மதிக்கல. இப்ப விடுதலை சிறுத்தைகள்கிட்ட போய் இந்த கேள்வியை போய் கேட்கறாங்க, ஒரு பிரம்மாண்ட கட்சி இணையும் சொல்றாங்களே, ஒருவேளை விசிகா நீங்க போய் இணைஞ்சிருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் திருமாவளவன் ரொம்ப அழகா பதில் சொன்னாரு. இன்னைக்கு திமுக கூட நாங்க கூட்டணி இருக்கோம் அப்படின்னா யாருக்கு பயந்தோ, அதிமுக மாதிரி அமித்ஷாவுக்கு பயந்து அந்த கூட்டணி நாங்க இல்ல. இன்னைக்கு நாங்க இருக்கிறது இது ஒரு கொள்கை வடிவிலான ஒரு கூட்டணி. இந்திய அளவுல இந்த நாட்டுக்கு எது நல்லது, இந்த மாநிலத்துக்கு எது நல்லதுன்னு சொல்லி ஒரு கொள்கை அளவிலான ஒரு கூட்டணியை தான் நாங்க வச்சிருக்கிறோமே தவிர இது மற்ற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. சொல்ல போனா திமுக கூட்டணிக்கு சேர்ந்ததுக்கு பிறகு விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியா மாறிடுச்சு, அதனால நாங்க திமுக கூட்டணி தான் இருப்போம் அப்படி சொல்லி அப்படி அதிமுகவோட அந்த பேச்சை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சரி, ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சி ஏதோ குறிப்பிடுறாரா அப்படின்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலையுமே இப்போ அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதிமுக முழுக்க அமித்ஷாவுடைய ரெய்டுக்கு பயந்து மட்டுமே இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இப்படி அதிமுக ரெய்டுக்கு பயந்து ஒரு கூட்டணி அமைச்சுக்கிறதுங்கிறது இது அதிமுக தன்னைத்தானே அடிச்சுக்கிறதுக்கு சமம். ஒரு ஆக்டோபஸ் கையில சிக்கனா மாதிரி இன்னைக்கு அதிமுக மாட்டிருக்கு. பாஜகன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டோபஸ் கிட்ட அதிமுக மொத்தமா சிக்கிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியில வந்து அதிமுக காப்பாத்துற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியும் எடப்பாடியோட பேச்சை அப்படி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சரி, ஒருவேளை விஜய் எதுவும் குறிப்பிடுறாரோ, பிரம்மாண்ட கட்சின்னு சொல்லி விஜய் எதுவும் குறிப்பிடுறாரா, இல்ல சீமான எதுவும் குறிப்பிடுறாருன்னு பார்த்தா சீமானே சமீபத்தில் சொல்லிட்டாரு, நான் பிரம்மாண்ட கட்சிலாம் இல்லைங்க, நான் ஒரு சின்ன கட்சிங்க அப்படி சொல்லி சீமான விலகிட்டாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் சொல்லிட்டாங்க, நாங்க யாரு கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை கூட்டணினா கூட எங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்றதால அந்த கட்சி அப்ப சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எடப்பாடியாரோட இந்த அழைப்பை ஒட்டுமொத்த கட்சிகளுமே இன்னைக்கு புறக்கணிச்சிருக்கிறதால யார் இந்த பிரம்மாண்ட கட்சி அப்படின்னு சொல்லி நானும் வழி மேல விடி வச்சு தேடி வலை போட்டுலாம் தேடி பார்த்துட்டேன். இப்போதான் அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. இவர் குறிப்பிட்டாரோ பிரம்மாண்ட கட்சி, அந்த கட்சி யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன், இந்த பாருங்களேன். அப்ப சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லிட்டாங்க, அது வேற யாரும் இல்ல, என்னுடைய சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி தான் அந்த ஏடிஎம்கே கட்சி கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்றத வந்து அவர் ஒரு மறைமுகமா சொல்லியிருந்தாரு. பாஜக கூட கூட்டணி வச்சா இங்க யாருமே தமிழ்நாட்டுல அந்த கட்சியை மதிக்க மாட்டாங்க, கடைசியில கூல் சுரேஷ் மாதிரியான நபர்கள் தான் உங்க பின்னாடி வந்து நிப்பாங்க அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது.
இன்னைக்கு சோசியல் மீடியால நெட்டிசன்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு அதிமுகவோட நிலைமையை கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஒரு எடிட் ஒன்று பார்க்க முடிஞ்சுச்சு. அதுல வந்து ஒரு வாட்ஸ்அப் உடைய ஸ்கிரீன்ஷாட், ஒரு வாட்ஸ்அப் குரூப் உடைய ஸ்கிரீன்ஷாட். அந்த வாட்ஸ்அப் குரூப் உடைய பேரு ஏங்க கூட்டணிக்கு வாங்க அப்படி சொல்லி அந்த குரூப்போட பேரு. அந்த குரூப்ல யாரெல்லாம் மெம்பரா இருக்கிறாங்கன்னு பார்த்தா அதிமுக, இபிஎஸ், தேமுதிக, பாமக, அமமுக, பாஜக இவங்கெல்லாம் குரூப்ல மெம்பர்களா இருக்கிறாங்களாம். இப்போ அந்த குரூப்ல முதல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிவு ஒன்று போடுறாராம். திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களுடன் கூட்டணி வைக்கலாம், உங்களுக்கு ரத்தின கம்பளம் வரவேற்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்காக மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கறதா அவர் ஒரு போஸ்ட் போடுறதா காட்டுறாங்க. இந்த போஸ்டுக்கு மற்ற கட்சிகள் என்னென்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இபிஎஸ் இன்வைட் ஜாயின் த குரூப் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே குரூப்புக்கு ஜாயின் பண்ண கொடுக்குறாரு. ஆனா விசிகா லெஃப்ட் த குரூப், விசிகா அந்த குரூப் விட்டு லெஃப்ட் ஆயிட்டாங்க. சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி இந்த குரூப் விட்டு லெஃப்ட் ஆயிட்டாங்க. சிபிஎம் அவங்களுமே அந்த கம்யூனிஸ்ட் கட்சி குரூப் விட்டு லெஃப்ட் ஆயிட்டாங்க. நாத்தாக்கா குரூப் விட்டு லெஃப்ட் ஆயிட்டாங்க. தாவேகா இவங்களும் குரூப் விட்டு லெஃப்ட் ஆயிட்டாங்க. இப்போ கடைசியில இபிஎஸ் ரிமூவ்டு ஓபிஎஸ், கடைசியில் ஓபிஎஸ் அந்த குரூப்ல இருந்தாரு, நீ இந்த குரூப்லயே வேணாம்னு சொல்லி ஓபிஎஸ் இபிஎஸ் ரிமூவ் பண்ணிட்டாராம். கடைசியில் இந்த கட்சி இந்த வாட்ஸ்அப் குரூப்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாமக டைப்பிங், ஏன்னா ஒரு கூட்டணிக்காக யாரெல்லாம் வரீங்களா வாங்க அழைப்பு கொடுத்தாரு இல்லையா, அந்த அழைப்புக்கு பாமக டைப்பிங் நாங்க வரோம்னு சொல்லி பாமக டைப் பண்ணிட்டு இருக்காங்களாம். தேமுதிக ஐயோ இந்த நாங்க வரோம் அப்படி சொல்லி தேமுதிகவும் டைப் பண்ணிட்டு இருக்காங்களாம். பாஜக நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி அவங்க கை ரெண்டும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிற மாதிரி கையோட வலு கட்டுற மாதிரி அவங்க பாஜக அதுக்கான பதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம சைக்கிள் சின்னம் ஜி.கே. வாசன் அவருமே நான் உங்க கூட தாங்க இருக்கிறேன் அப்படி சொல்லி ஜி.கே. வாசன் சொல்றாரு. நம்ம குக்கர் கூட்டணி ஆட்சி தான் அப்படி சொல்லி குக்கரை ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இந்த பதில்கள் எல்லாம் வரிசையை இவர் யாரெல்லாம் நம்பி கூட்டணிக்கு அழைச்சாரோ அவங்க எல்லாம் லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க கூட இருக்கக்கூடிய இந்த செல்லா காசுகள் தான் கூட்டணியா இருக்கிறாங்க. இதை பார்த்து கடைசியில எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆங்கிரி எமோஜி ஒன்று போடுறாரு, ரொம்ப கோபமா விரக்தியில ஒரு எமோஜி ஒன்று போடுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அளவுக்கு கலாய்க்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்களோட நிலைமை இருந்திருக்குது. கடைசியில பாஜகவை நம்பி அதிமுக ஒரு அனாதையோட கட்டத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு அனாதையாக்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு அதிமுக தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம ஒரு முதலமைச்சர் உரிமையான மொழியில பேசிக்கிட்டு இவ்வளவு தரக்குறைவா பேசி அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஓகே, இப்போ பல கட்சிகளை கூட்டணிக்கு அழைச்சி இது மூலியமா திமுக தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போற நேரத்துல எந்த கட்சியுமே உங்களுக்கு மதிக்கல. கடைசியில விஜய் சீமான் கூட இவங்களை மதிக்காத ஒரு நிலைமை ஏற்பட்டோன்னே இங்க ஒரு பெரிய ஒரு அதிருப்தியில் ஆனாங்களா. அதுக்கடுத்து மக்கள் மத்தியில போய் இந்த ஊர்வலம் போயிட்டு நான் மக்களோட போய் ஊர்வலம் போறேன்னு சொல்லி இபிஎஸ் அங்க போறாரு. போகக்கூடிய இடங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட எந்த ஒரு வரவேற்புமே இல்லை. ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, பக்கத்துல ஒருத்தர் சவுத்து மேல உட்காந்துட்டு ஒரு பக்கம் அக்கலை சொரிகிறாரு, இன்னொரு பக்கம் முதுகு சொரிஞ்சிட்டு கிடக்கிறாரு. இப்படி சொரிஞ்சுக்கிட்டு கொட்டாய் விட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட மக்கள் மத்தியில ஒரு பக்கத்துல நிக்கக்கூடிய ஒரு மனுஷன் கூட மதிக்காத ஒரு நிலைமைக்கு தான் இன்னைக்கு இபிஎஸ் தள்ளப்பட்டிருக்கிறாரு. அப்போ இப்படி எல்லாம் தள்ளப்பட்டதுக்கு பிறகு மக்கள்கிட்ட வரவேற்பு இல்லை, எந்த ஒரு அரசியல் கட்சிகள்கிட்ட வரவேற்பு இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்தை போய் அடைஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, யாரும் மதிக்கல, நம்மளை மதிச்சுப்போம், எவனும் நமக்கு மதிச்சு மாலை போட மாட்டான், நம்மளுக்கு மாலை போட்டுக்கிட்டா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு மாலை போட்டுக்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டோட பல இடங்கள்ல அதிமுக சார்பில் ஒரு போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த போஸ்டர் என்னன்னா, கீழடி நாயகனே வருக வருக, யாரு எடப்பாடி பழனிசாமி கீழடியின் நாயகனா, கீழடியின் நாயகனே வருக வருகன்னு சொல்லி போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த கீழடி நாயகனை வருக வருக சொன்னது மட்டும் இல்லாம இந்த கீழடி சம்பந்தமா அதிமுக சார்பில் குறிப்பா சிவகங்கை மாவட்ட அதிமுக சார்பில் ஒரு வீடியோவும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு பாருங்களேன். சிவகங்கையில் இருந்துதான் உலக நாகரிகம் ஆரம்பித்தது என தமிழர் நாகரிகத்தை உலகறிய செய்த கீழடி நாயகரே, புரட்சி தமிழரே வருக வருக. எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு வீடியோ இல்ல அது. அதுல அந்த வீடியோல பேசக்கூடிய அந்த குரலை பாருங்க, அப்படியே அர்ஜுன் சம்பத்துடைய குரல் மாதிரி இருக்குது. ஏன்னா அர்ஜுன் சம்பத்துடைய கருத்தாக்கங்கள் தான் இந்த வீடியோல பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கீழடியோட நாகரிகம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய நாகரிகத்தை பேசக்கூடிய ஒரு விஷயம். இந்த தமிழருடைய நாகரிகம் அப்படிங்கிறது இது எந்த ஒரு தனிப்பட்ட மதத்தோட முடிச்சு போட முடியாது, எந்த ஒரு தனிப்பட்ட வழிபாடோட முடிச்சு போட முடியாது. கீழடியிலிருந்து வந்தக்கூடிய நம்ம கூட அந்த ஆய்வோட இறுதி முடிவு என்ன சொல்லப்படுதுன்னா, தமிழர்களுடைய நாகரிகம் அப்படிங்கிறது உலகத்துடைய தொன்மையான நாகரிகம் அப்படின்னு தான் அந்த ஆய்வோட முடிவு சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி குறிப்பா அதிமுக சார்பில் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா, தமிழர்களின் நாகரிகம் அந்த தொன்மையான நாகரிகம்ங்கிறது இது அப்படியே போய் ஆரிய நாகரிகத்தோட ஒப்பிடுபடுறாங்க. ஒரு மதத்து குறிப்பிட்ட ஜாதியோட 3% இருக்கக்கூடிய ஒரு ஜாதியோட கொண்டு போய் முடிச்சு போட்டு இவர்கள் தான் தமிழர்களோட நாகரிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபத்தமான ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்கன்னா, அப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. தமிழர் நாகரிகம் கீழடி பத்தி பேசும்போது அங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க உட்காந்து அந்த நாகரிகத்தை பேசுறாங்கன்னா, அப்போ ஒட்டுமொத்தமா அங்க போய் அதிமுக சரண்டர் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம கீழடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆய்வுகளை நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி தமிழர்களுடைய பாரம்பரியத்தை தமிழர்களுடைய கலாச்சாரத்தை எப்படி பேசுறாங்கன்னா,
தமிழர்கள் ஒரு சிறிய பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் ஒரு காலத்துல வரலாறு பேசப்பட்டது. ஆனா கீழடியோட ஆய்வுக்கு பிறகுதான் தமிழர்களுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது ஒரு நாகரிகத்தோட வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்க முன்னாடி ஒரு நாகரிக நகரங்களிலே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வு மூலியமா நமக்கு தெரியப்பட்டது. அதே மாதிரி தமிழர்கள் எழுத்தறிவே கிடையாது, தமிழர்களுக்கு படிப்பறிவோ எழுத்தறிவோ கிடையாது அப்படின்னு பேசப்பட்ட நேரத்தில் தமிழர்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6, கிமு 1ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர்கள் எழுத்தறிவோட பிராமி எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழர்கள் அவ்வளோ நாகரிகத்தோட வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி நமக்கு கீழடி ஆதாரங்கள் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி இவங்க இந்திய நாகரிகம் அப்படின்னு சொல்லும் போது வடமாநில நாகரிகத்தை தான் பேசுவாங்க. சிந்து சமவெளி இப்படி மாதிரி சிந்து நாகரிகம் இது மாதிரியான வடமாநில நாகரிகங்களை பேசும்போது கீழடி மட்டும்தான் நாங்க சிந்து நாகரிகத்துக்கே முன்னாடி நாங்க நாகரிகத்தோட வாழ்ந்தவங்க, நகரங்கள்ல வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கீழடியோட ஆய்வுக்கு பிறகு நமக்கு சொல்லப்பட்டது. இது அந்த கீழடியோட ஆய்வுல நம்ம நல்லா பார்த்தாலே நமக்கு தெரியும். தமிழர்கள் அந்த காலத்துல கிமு 6ஆம் நூற்றாண்டிலே தமிழர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நாணயங்கள், அதாவது போர்ச்சுகல் கூட வணிக பயன்பாடு இருக்கக்கூடிய அளவுக்கு போர்ச்சுகலோட நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. நாணய பயன்பாடு தமிழர்கள் கிட்ட இருக்கு. கழிவு நீருக்கான வடிகால் கீழடியோட ஆய்வுல நம்ம கிடைச்சதுன்னா தமிழர்கள் அந்த காலத்திலே கழிவு நீர் வடிகால் பயன்படுத்தி இருக்காங்க, செங்கல்களை பயன்படுத்தி வீடுகளை கட்டி இருக்கிறாங்க, குடிநீர் தொட்டிகளை அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் அந்த காலத்திலே தமிழர்கள் இவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறாங்க. எழுத்தறிவோட பிராமிய எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்காங்கன்னா அப்போ எழுத்தறிவு வர்றதுக்கு முன்னாடியே தமிழர்களுடைய பாரம்பரியம் எவ்வளவு பழமையானது அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஆய்வுகள், இந்த ஒட்டுமொத்த ஆய்வுகளோட இறுதி சொல்றது என்னன்னா, இப்படி நாகரிகங்களோட இவ்வளவு கலாச்சாரத்தோட வாழ்ந்த இந்த தமிழர்கள் இவங்க எங்கேயுமே ஒரு மதத்தோட இந்த தமிழர்களை கொண்டு போய் முடிச்சு போட முடியாது. தமிழர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிபாடு மட்டும்தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வழிபாடோடவோ ஒரு குறிப்பிட்ட மதத்தோட தமிழர்களுடைய கலாச்சாரத்தை எங்கேயுமே முடிப்போட முடியாது. அங்க இருக்கக்கூடிய பானைகள் பல விஷயங்கள் அங்க கண்டுபிடிக்கும் போது அதுல வழிபாடு சம்பந்தமா கண்டுபிடிக்கிறது என்னன்னா, தமிழர்கள் இயற்கையை வணங்கினாங்க, சிலர் விலங்குகளை வணங்கி இருந்தாங்க, சிலர் ஒரு கர்ப்பிணி தேவதை மாதிரி அது மாதிரியான பெண் வழிபாடு செஞ்சாங்க. ஆக மொத்தத்துல ஒரு முன்னோர் வழிபாடு, ஒரு நாட்டார் வழிபாடு இப்படிதான் தமிழர்கள் இருந்தாங்களே தவிர இவங்க எங்கேயுமே ஒரு இந்து மதத்திலேயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்திலேயோ தமிழர்களை எங்கேயுமே போய் முடிச்சு போட முடியாதுன்னு தான் கீழடியோட அந்த ஆய்வு நமக்கு முழுமையான தகவல் சொல்லுது. ஆனா இன்னைக்கு அதிமுக சார்பில் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த கீழடியுமே ஒட்டுமொத்தமா கொண்டு போய் ஒரு 3% இருக்கக்கூடிய ஒரு மக்களோட கொண்டு போய் முடிச்சு போட்டுக்கிட்டு இது RSS உடைய கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. RSS பாஜகவுடைய திட்டம் என்னன்னா, இப்படி அதிமுகவை வச்சு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி எப்படி ஆந்திராவில் பாஜகவுடைய சொல்படி அங்க ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கிறோம், மகாராஷ்டிராவில் எப்படி எல்லாம் ஆட்சி பிடிச்சாங்களோ இந்த மாதிரி தமிழ்நாட்டையும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துணுங்கிறதுக்காக தான் அதிமுக வச்சு இன்னைக்கு முழு அளவான எல்லா வகையிலுமே இன்னைக்கு காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இதுல அந்த போஸ்டர்ல சொன்னாங்களே கீழடி நாயகன் அப்படின்னு சொல்லி, அதிமுக கீழடி நாயகன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்குது? கீழடிக்காக அதிமுக என்ன செஞ்சிச்சு? இப்போ கீழடி சம்பந்தமான ஆய்வு 2015 அந்த ஆய்வு ஆரம்பிக்கப்படுது. இந்த 2015 ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆய்வு ஒன்றிய அரசு 2017 நிறுத்திடுறாங்க. அந்த ஆய்வை மேற்கொண்ட ஆய்வு அதிகாரி இருக்காருல்ல அமர்நாத், அவருடைய பேரு அமர்நாத் ராமகிருஷ்ணா. அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணாவை அவசரமா தமிழ்நாட்டில் ஆய்வு செஞ்ச இந்த மனுஷனை அசாமுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. எந்த ஒரு காரணமும் இல்ல. இதுக்கு முன்னாடி இப்படி எந்த ஒரு அதிகாரிகளுமே இடமாற்றம் நடந்ததும் கிடையாது. அவரை கொண்டு போய் அசாம்ல போய் மாத்தி போடுறாங்க. அதுக்கடுத்து புதுசா ஒரு அதிகாரியை போடுறாங்க. அந்த அதிகாரி இங்க ஆய்வு பண்றதுக்குலாம் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இலக்காரமா தமிழ்நாட்டை பேசிட்டு இந்த ஆய்வை இதோட நிறுத்திடுறேன்னு சொல்லி 2017 அந்த ஆய்வை அப்படியே நிறுத்தினது. இன்னைக்கு வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடல. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு சார்பிலுமே இந்த ஆய்வு மேற்கொள்றதுக்கோ அங்க ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்கிறதுக்கோ தமிழ்நாடு அரசு அன்னைக்கு அதிமுக ஆட்சி சார்பில் எந்த ஒரு முறையான நிதியுமே ஒதுக்கீடு செய்யப்படல. அதுக்கப்புறமா மக்களுடைய போராட்டம் எழுது. அந்த 2018 காலம் 2017 காலகட்டத்தில் மக்களுடைய போராட்டம் கீழடி எங்கள் தாய்மடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டம். மக்கள் இயக்க மாதிரியான அமைப்புகள், திமுக, விடுதலை சிறுத்தைகள் சொல்லி பல ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து தமிழ்நாடு அரசு அன்னைக்கு எடப்பாடி அரசு இதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யணும், ஒன்றிய அரசு நீங்க ஆய்வு செஞ்சீங்களே அந்த ஆய்வை தொடரணும், இந்த ஆய்வோட அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி பல கட்ட போராட்டம் நடந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி 2018 முதல்ல ஒரு 55 லட்சம் ரூபா கீழடி ஆய்வுக்காக ஒரு 55 லட்சம் ரூபா, அதுக்கப்புறம் இப்ப ஏற்பட்ட பின்னாடி தள்ளுன்னு போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் தான் 55 லட்சம் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யறாரு. அதுக்கப்புறமா 2018 காலகட்டத்தில் கீழடி ஆய்வு செய்யறதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் அதுக்கடுத்து ஒரு ஆய்வு குழு வைக்கிறாங்க. அந்த ஆய்வுக்குழு தான் 2019 கீழடியோட நாகரிகம் எப்பேற்பட்டது, சிந்து நாகரிகத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழர் நாகரிகம் நமக்கு இருந்திருக்குன்னு சொல்லி கீழடி சம்பந்தமான முழுமையான ஆய்வுகள் அந்த ஆதாரங்கள் எல்லாமே அதுக்கு பிறகுதான் பின்னாடி இருந்து இவ்வளவு தள்ளதுக்கு பிறகுதான் இப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடந்தது. அதனால இப்படி ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு பாஜக கூட அதிமுக கூட்டணி இருக்காங்களே,
இதை திறந்து ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஏங்க 2015 இருந்து 2017 வரைக்கும் ஆய்வு செஞ்சீங்களங்க, ஆய்வு செஞ்ச அதிகாரிகளை மாத்தினீங்களங்க, அந்த ஆய்வு செஞ்ச ரிசல்ட்டையாச்சும் வெளியிடலாம் இல்லையா? இன்னைக்கும் கேட்கும் போது ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தேவையான ஆதாரங்கள் கீழடியில இருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி அபாண்டமான கருத்துக்கள். அன்னைக்கு ஆய்வு செய்யும் கூட இங்க கிடைச்ச பொருட்களை பெங்களூரு கொண்டு போறேன்னு சொன்னாங்க. அப்பவுமே இங்க பெரிய அளவுல போராட்டம் நடத்தினதுக்கு பிறகுதான் அது இங்க தமிழ்நாட்டிலே வச்சு ஆய்வு செய்யப்பட்டது. இப்படி அவங்களோட நோக்கம் என்னன்னா, தமிழர்களுடைய நாகரிகம் இது சிந்து நாகரிகத்தை விட பழமையானது, இந்தியாவிலே உலகத்திலே பழமையான நாகரிகம் சொன்னா அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்களே, அந்த பிம்பம் எல்லாம் உடைஞ்சு போயிருமே. தமிழர்கள் ஆல்ரெடி பொருளாதார அளவுல, ஆட்சி அளவுல தமிழ்நாடு இன்னைக்கு சிறந்து விளங்கிட்டு இருக்கு. இந்த உண்மையே இன்னைக்கு வெளியில வந்துருச்சுன்னா தமிழ்நாடு எங்கேயுமே போயிருமே, நம்மளால இங்க வண்டி ஓட்டி உருட்டிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆய்வு எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிட்டு இருக்காங்க. அதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசல. கூட்டணியில தான் இருக்கீங்க, பாஜக கூட்டணியில தான் இருக்கீங்க, அதை எதிர்த்து ஒரு வார்த்தை, ஏங்க ஒரு அறிக்கையை வெளியிடுங்களேங்க, ஆய்வு செஞ்ச அறிக்கைங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. இன்னைக்கு கிரெடிட் அடிச்சு போஸ்டர் ஓட்டுறாங்க, கீழடி நாயகனே வருக வருக அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க. சரி, இவ்வளவு சொல்றீங்களே, திமுக என்ன செஞ்சிச்சு இந்த கீழடிக்காக, தமிழருடைய நாகரிகத்துக்காக திமுக என்ன செஞ்சது அப்படின்னா, 2018 காலகட்டத்திலேயே திமுக அதுக்கு எதிராக பெரிய அளவுல போராட்டங்கள், பெரிய அளவுல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன. அன்னைக்கு வேலை நடந்துச்சா? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அரசு சார்பிலே அறிவிப்பு கொடுக்கப்பட்டது, தமிழக நாகரிகம் தான் சிந்து நாகரிகத்தை விட பழமையான நாகரிகம், தமிழர்கள் நாகரிகத்தின் உறுதியான சான்றாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இது அரசு சார்பிலே ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து கீழடியில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்படுது, ஒரு மியூசியம் அமைக்கப்படுது. கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட மியூசியம் நடத்தப்படுது. வாய்ப்பு இருந்தா ஒவ்வொரு தமிழர்களுமே கண்டிப்பா அந்த மியூசியம் போய் பார்க்கணும். நம்ம தமிழர்களுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு இருக்கு, உலகத்திலே நம்ம எந்த அளவுக்கு முன்னணியில இருந்திருக்கிறோம், எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னணியில இருந்திருக்கோம் சொல்லி கண்டிப்பா நம்ம குழந்தைகளோட கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அவ்வளவு அருமையா இருக்கும். இப்போ இன்னைக்கு எகிப்து மாதிரியான நாடுகளில் போயிட்டு அவங்க நாட்டுடைய பழமையான வரலாறுகளை எப்படி சேமிச்சு வச்சிருக்காங்களோ, அதை மக்கள் எப்படி போய் விரும்பி பார்க்குறாங்களோ, அப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்பு இன்னைக்கு கீழடி அருங்காட்சியகத்தில் செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் போய் பார்க்கணும். இது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இது 18 கோடி ரூபாய்க்கு இது கட்டப்பட்டது. அதுக்கப்புறமா பள்ளி பாடத்துல சேர்க்கப்படுது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பள்ளி பாடத்துல, குறிப்பா 6th இருந்து 9th வரைக்கும் சோசியல் சயின்ஸோடைய பாடத்துல இது ஒரு கட்டாய பாடமா, கீழடி சம்பந்தமா இங்க எப்பேற்பட்ட ஆய்வுகள் நடத்தப்பட்டது, இதுல என்னெல்லாம் கிடைச்சது, தமிழர்களுடைய நாகரிகம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி இது பள்ளி மாணவர்களுக்கு அந்த சின்ன வயசுலயே அந்த மாணவர்களுக்கு தமிழோட உணர்வை கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளி பாடங்கள் இதுக்கு சேர்க்கப்படுது. அதுக்கப்புறமா இந்த கீழடி ஏதோ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்குள்ள பேசினா போகாதது, இது உலகம் பேச வேண்டிய வரலாறு, அதனால உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக புத்தக வடிவிலும் உரையாடல் வடிவிலும் இதை கொண்டு போறாங்க. குறிப்பா கீழடி நாகரிகம் சம்பந்தமான ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடப்படுது. அந்த புத்தகம் இங்கிலீஷ்லயுமே டிரான்ஸ்லேட், தமிழ்நாடு அரசு சார்பில் இங்கிலீஷ்லயுமே அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. கீழடி எ சங்கம் ஏஜ் செட்டில்மெண்ட் ஆன் த பேங்க்ஸ் ரிவர் வைகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகம், அந்த கீழடியுடைய வரலாறு எப்பேற்பட்டதுன்னு சொல்லி உலக நாடுகள்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக அந்த புத்தகம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு உலக அளவில் பெரிய அளவில் அந்த புத்தகத்துக்கு வரவேற்பு இருந்தது. அதுக்கு பிறகு இதுவும் விட்டுல, வெறும் கீழடியிலே நமக்கு இவ்வளவு ஒரு வரலாறுகள் கிடைக்குதுன்னா அப்ப இன்னும் பல இடங்கள் அகலாராய்ச்சி நம்ம செஞ்சோம்னா இன்னும் பல ஆவணங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல இடங்கள் ஆய்வு செய்யறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பா அகத்தூர், கொந்தகை, மயிலாடி, மாங்குளம் இது மாதிரியான பல இடங்கள்ல அகழாய்வு செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுமே செஞ்சிருக்கிறாங்க. இப்படி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கீழடி சம்பந்தமாகவும் தமிழர்களுடைய வரலாறு சம்பந்தமாகவும் பல ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு ஒருமையில கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. அவரு இன்னைக்கு வரைக்கும் பாஜக நோக்கி அந்த அறிக்கையை வெளியிடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை கூட பேச முடியாத ஒரு கட்டத்துக்கு தான் அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பல இடங்கள்ல அதிமுக சேர்ந்தவங்க பணப்பட்டுவாடா செய்யறதை பார்க்க முடியுது. அந்த வீடியோக்கெல்லாம் இன்னைக்கு பல மீடியாக்கள் இன்னைக்கு வெளியில வந்திருக்குது. பல இடங்கள்ல பணப்பட்டுவாடா கொடுத்து பணம் கொடுத்து தான் இவர் கூட்டம் சேர்த்துட்டு இருக்காரு. ஏன்னா சில இடங்கள்ல எடப்பாடி பேசுறாரு, கீழே ஃபுல்லா ஒரே கூட்டமா இருக்கிற மாதிரி காட்டப்படுது. அந்த கூட்டம்லாம் இப்ப எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும்போது தான் இன்னைக்கு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குது. பல இடங்கள்ல பணப்பட்டுவாடா நடக்குது, லட்சக்கணக்கில் பணம் தாறுமாற கை மாறிட்டு இருக்குது. அப்ப இந்த பணப்பட்டுவாடா அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இங்க சங்கிகள் ஒரு மீட்டிங் நடத்துவாங்க, அதுக்கு வட இந்தியாவில இருந்து ஆளெல்லாம் இறக்கி லாரி இறக்கி அவனுக்கு பணம் கொடுத்து அப்படி கூட்டம் சேர்க்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்திருப்போம். அதே ஃபார்முலா தான். அப்போ ஒட்டுமொத்த பிளானுமே இங்க சங்கிகளால போடப்படக்கூடிய பிளான் தான் இன்னைக்கு அதிமுக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத இந்த நிகழ்வுகள் மூலமா பார்க்கப்படுது. ஆனா நீங்க என்னதான் பிளான் போட்டு எப்பேற்பட்ட வீடியோக்கள் விட்டு அபாண்டமான கதைகள் சொல்லிட்டு இருந்தாலும் தமிழர்கள் மத்தியில இங்க பாஜகவோட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க தேர்தலை சந்திச்சீங்கன்னா தமிழர்களுக்கு மத்தியில உங்களுக்கு துளி அளவு கூட வரவேற்பு கிடைக்காது அப்படிங்கிறது மட்டுமே உண்மை. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ்
திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.